ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தூஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நுரையீரல் சுக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி மட்டனில் சுக்கா பண்ணுவோமோ அதே மாதிரி நுரையீரலில் பண்ணி கொடுத்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாமா. தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி அரைக்குறையாக அரைச்சா போதும். கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, வெங்காயம் 2 கையளவு, ஒரு 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 2 ஸ்பூன். நுரையீரலை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் நல்லா கழுவி மட்டும் வச்சுருக்கிறேன். உப்பு நம்ம தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு போட்டுக்கிடணும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் நான் குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். அதுதான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி மட்டன் சுக்கா, இந்த மாதிரி சுக்கா ஐட்டங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி 2 3 தான் கட் பண்ணிப்பேன். ரொம்ப நம்ம வெங்காயத்தை குட்டி குட்டியாக பண்ணோன்னா ஒரு மாதிரி கிரேவி வந்து ரொம்ப குழுன்னு ஒரு இனிப்பு தன்மை வரும் அந்த வெங்காயத்துலேருந்து. இந்த மாதிரி அரைகுறையாக வெட்டி போடும்போது வதங்கும் போது அந்த கறியோடு சேர்ந்து வதங்கும், சாப்பிடையும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த ஒரு நுரையீரலுக்கு நமக்கு அந்த 1 ஸ்பூன் உப்பே போதுமானதாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பரட்டி ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே நாம் இப்போ அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டிங்கன்னா சுக்காவுக்கு சூப்பராக இருக்கும். அந்த அரைகுறையாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு, இந்த மாதிரி ஐட்டமுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி குறைன்னு போட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிட்டு மஞ்சள் தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு ஒரு பரட்டிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நுரையீரலை சேர்த்துக்கலாம். நுரையீரல் ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சளிக்கு குழந்தைகள் கூட அடிக்கடி நம்ம எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை மாதத்தில் ஒரு வாட்டியாவது எடுக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்களுக்குமே சளி பிரச்சனைக்கெலாம் நல்லது. சூப் மாதிரி வச்சு குடித்தா உடனே கேட்கும். இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லா பரட்டிட்டு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலையை ஃபைனலாக தான் போடுவேன். எல்லா டிஷ்ஷுக்கும் மேக்ஸிமம் அப்படி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னு வைங்களேன், அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரே போயிடும். இப்படி பண்ணி பாருங்கள். அப்புறமா தண்ணி ஊற்றும் போது பார்த்து தான் ஊற்றணும். நுரையீரல்லேருந்தும் சரி, வெங்காயத்துலேருந்தும் சரி தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். சுக்காங்கிறனால நமக்கு நல்லாவே கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற மாட்டேன். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதில் தண்ணி நல்லா ஊறிடுச்சு. இந்த அரை டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா பரட்டி குக்கரை மூடி ஒரு 8 விசில் வச்சுக்கிறேன். மட்டன் மாதிரி தான். இப்போது இதை மூடுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு இதை மூடி 8 விசில் வச்சுக்கிறேன். 8 விசில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு 8 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏர் நல்லா எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சுக்கா எப்படி இருக்குன்னு. சுக்கா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டேன். ஆனால் நம்ம குக்கரில் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை சாதத்தோட இல்லை தோசைக்கு, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு நான் இந்த மாதிரி கிண்ணத்தில் கூட ஸ்பூன் போட்டு கொடுத்துலாம் ரொம்பவே நல்லது. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.